சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சித்தர் பீடம் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜீவசமாதியான சித்தர்கள் அனைத்துமே சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு சித்தர் பீடம் இருக்குங்க. ஆனால் இங்கே சித்தர் பீடமே ஒரு கோயிலாக இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தா அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் வெள்ளித்திருப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க கேளக்கியர் சித்தர் பீடம் அப்படின்னு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே நாங்கள் போனப்போ அவர் பூசாரி ஐயா இல்லைங்க. ஆனால் நாங்கள் போயிருந்த இடம் ஒரு அமைதியான இடம். அதாவது ஒரு சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான ஒரு சூழல்னு கூட பார்க்கல. ஒரு காட்டுப்பகுதி பக்கத்தில் ஒரு சின்ன குன்று மலை. அந்த மலைக்கு இப்போ அடிவாரத்தில் தாங்க அந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம முதல்ல போன உடனே எங்களுக்கு சங்கிலி கருப்புசாமி தாங்க உங்களை வரவேற்றாரு. அப்புறம் அதை முடித்து போன உடனே கற்பக விநாயகர் இருக்காருங்க. அதுக்கடுத்தது ஒரு அம்மா இருக்கிறாங்க. அதுக்கடுத்தது முருகர் இருக்கிறாரு. அதை முடித்து நம்ம பீடத்துக்கு போயிட்டு அப்படின்னா கேளக்கிய சித்தர் ஐயா அமைதியாக சாந்த ரூபமாக ரொம்ப சூப்பராக ஒரு ஆன்மீக தளத்தில் எப்படி ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் இருக்குமோ அதே அளவுக்கு அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டாலே உங்களுக்கு அமைதி தன்னால் தேடி வந்துடுங்க. நீங்கள் ஒரு நாள் முடிஞ்சால் யாராக இருந்தாலும் சரிங்க, அந்தியூர் போய் அங்கேருந்து வெள்ளித்திருப்பூர் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை, பில்லி சூனியம், காத்து கருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது குடும்பத்தில் பணம் சேர்றது, பணம் சேர்த்தல், இந்த மாதிரி அதாவது ஜீவசமாதின்னு போனாலே ஒரு திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பழனி எப்படி கணக்கம்பட்டி சித்தர் கோயில் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த கேளக்கியர் சித்தர் பீடம் அப்படிங்கிறது அந்தியூரில் இருக்கிற ஒரு கோயில்னு கூட சொல்லலாங்க, ஒரு வரம்னு கூட சொல்லலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்தியூர் பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த பீடத்தில் போய் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அமர்ந்து அந்த ஒரு தியானம் பண்ணினாவே போதுங்க. அங்கேருந்து ஒரு வைப்ரேஷன் நம்மளை ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புல உண்டாக்குதுங்க. இங்கே தீர்த்தம், இந்த வீட்டில் பில்லி சூனியம் வெளியே போகிறதுக்கு உண்டான பொடிகள், இந்த மாதிரி ஒரு வகைகள் எல்லாமே அங்கே கிடைக்கிது. ஐயார் கடைக்கு போயின்னா அது கிடைக்குங்க. அது பௌர்ணமி, அஷ்டமி, சஷ்டி, அமாவாசை, இந்த மாதிரி நாட்கள் இங்கே போசிருக்குன்னு சொல்கிறாங்க. காலைல 10 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே ஐயா இருப்பார். நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் அஷ்டமி தான் போயிருந்தோம். ஆனால் அவர் வர கொஞ்சம் லேட்டாகுன்னு சொன்னாலும் எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால நாங்கள் சாமியோட தரிசனம் பார்த்துட்டு மன நிம்மதியோடு வந்தோங்க. அங்கே போயிட்டு வந்துடுறது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி என்றைக்குமே இருக்குது. சிவாய நம. வாழ்க வளமுடன்.